தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திடீரென கொட்டிய கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திடீரென கொட்டிய கனமழையால் அங்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், தொடர்ச்சியாக மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலை என்ன? விரிவான விவரம். விக்னேஷ், தென்காசி மாவட்டத்தில் அதாவது குற்றாலத்திலிருந்து நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி மற்றும் ஐந்தருவி ஆகியவற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது இரண்டாம் கட்ட சீசன் என்று சொல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடைய சீசன் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் முழுவதுமாக குற்றாலத்திற்கு குளித்து விட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதன் காரணமாக கூட்டமும் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓட துவங்கியது. இதன் மழை படிப்படியாக காலையில் குறைந்ததன் காரணமாக அருவிகளில் நீர்வரத்து லேசாக குறைந்து காணப்படுகிறது. இருந்த போதிலும் வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து உள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த 12 மணி நேரத்தில் மட்டும் 772 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாயிருக்கிறது. இந்த மழையானது, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடனாநதி அணைப்பகுதி சிவசேலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் 23 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. மேலும் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் 171 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமாநதி அணை சுற்றுவட்டார பகுதிகளில் 120 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், ஆய்க்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 103 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், கற்பா நதி உள்ளிட்ட பல்வேறு அணைகளுக்கு வரக்கூடிய நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. கற்பா நதி அணை பகுதியில் 77 மில்லிமீட்டர் மழையும், தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் 50 மில்லிமீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் நேற்று இரவு பெய்த மழையின் அளவு 772 மில்லிமீட்டராக உள்ளது. விக்னேஷ், இதன் காரணமாக அனைத்து ஆறுகளிலுமே நீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.